நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னை தேர்ந்தெடுத்தால் 45 நாட்களுக்குள் கோவையில் போதைப்பொருள் தடுப்பு அலுவலகத்தை அமைப்பேன் என பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி பாஜக செயல் வீரர்கள் கூட்டம் கோவை சிங்காநல்லூரில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய பாஜக வேட்பாளரும் கட்சியின் மாநில தலைவருமான அண்ணாமலை, நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலை விட்டுவிட்டால் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான தேர்தல் இனி இருக்காது என்று சுட்டிக்காட்டினார். தொலைநோக்கு பார்வையில்லாத ஆட்சியாளர்களால் நொய்யலை போன்று கோவையும் மாறிவிட்டதாக அவர் விமர்சித்தார். தான் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரானால் 45 நாட்களில் தேசிய போதைப்பொருள் தடுப்பு அலுவலகத்தையும் தேசிய புலனாய்வு முகமை அலுவலகத்தையும் கோவையில் ஏற்படுத்துவதாக அண்ணாமலை உறுதியளித்தார். ரொம்ப மாறி இருக்கிறது கோயம்புத்தூர். காரணம், ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத ஆட்சியாளர்கள் கிடைத்த காரணத்தினால் கோயம்புத்தூர் தாய் எங்கே செல்வதென்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார். எங்கே செல்வதென்று தெரியவில்லை. நொய்யல் ஆறு எப்படி மாசுபட்டிருக்கிறதோ ஆட்சியாளர்கள் கோயம்புத்தூரை அதே போல மாசுபடுத்தி இருக்கின்றார்கள். அதை மீட்டெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலை பார்க்கிறோம். கோயம்புத்தூர்ல போதை கலாச்சாரம் என்பது அதிகமாக இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. சந்தில, கார்னர்ல, அந்த ஓரத்துல இப்ப தாய்மார்களுக்கே நம்முடைய குழந்தைகள் மீது நிறைய வீட்டுல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. நண்பர்கள் யார், ஏன் வெளியே போற, யாரை பார்க்கிற, ஸ்கூல் பைய திறந்து காட்டு, ஏன் 1 மணி நேரம் லேட்டா வந்த, உண்மையாலுமே டியூஷனுக்கு தான் போறையான். சமுதாயத்திலே அரசு அதிகாரிகளும் அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் தவறு செய்ய ஆரம்பிக்கின்ற காரணத்தினால் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை சந்தேகப்படக்கூடிய நிலைமைக்கு நம்மை தள்ளி இருக்கின்றார். அதனால்தான் நம்முடைய தேர்தல் உத்தரவாதமாக நாம் கொடுத்திருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே வரும் பொழுது 45 நாளில் கோயம்புத்தூருக்கு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோனுடைய அலுவலகத்தை கோயம்புத்தூரில் திறந்து வைப்போம். 45 நாள் நீங்க எண்ணி வச்சு, 45 நாள், 6 மாதம், 1 வருஷம் இல்லைங்க, 45 நாள். ஏன்னா இந்தியாவில் NCBக்கு அலுவலகம் எங்க இருக்கோ தெரியலீங்க, கோயம்புத்தூர்ல அலுவலகம் கட்டாயமாக இருக்க